வணக்கம் அன்பனேர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்கள் கண்களில் பட வைத்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நன்றியை சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். கொடுக்கக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தாங்க ஐயா நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் கொடுத்த அன்பும் பேராதரவும் இன்றைக்கி நம்ம 1 மில்லியன் சந்தாதாரர்களை கடந்து வெற்றி நடை போட்டுட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். எல்லோருக்குமே நல்ல எதிர்காலம் இருக்குது. சரிங்களா? கடவுள் படைத்தது காரணம் இல்லாமல் கிடையாது. நமக்கான வாழ்க்கைக்கான பல காரணங்கள் இருக்குது. அதை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னா, தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண ஆரம்பித்தோம்னா பல உண்மைகள் தெரிய வரும், நமக்கான பாதைகள் தெரிய வரும், நமக்கான முன்னேற்றத்திற்கான வழிகளும் கைகளில் கிடச்சிரும். சரிங்களா? ஆகவே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலும் இடம்பெற்று நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்தோம் இந்த மூலிகை சாம்பிராணி. அந்த நம்பிக்கை, அதே நம்பிக்கையை வைத்து சரி வாங்கி பார்ப்போமேன்னு வாங்கினவங்களோட போய் கனெக்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு அந்த நல்லதை எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த நல்லது எப்படி தேடி வருமோ அதே போல் அந்த நல்ல அதிர்வலைகள் அவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேர் இன்னுமே அந்த இலவச ஆன்மீக பொருட்கள் கொடுக்குறீங்களா ஐயான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப்பில். ஐயா, நான் இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கிறேன். இலவச ஆன்மீக பொருட்கள் இப்போ வரைக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கும். 5 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு, 10 பாக்கெட் வாங்குறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதனால் தாராளமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிவிட்டு இன்னும் ரிப்ளை வரலன்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கய்யா, கோச்சுக்காதீங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா தீபாவளி நெருங்கிட்டு இருக்கனால நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கினவங்களே திரும்ப அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா 15 நாட்களுக்கு ஒருக்காக தான் நம்ம சாம்பிராணியை தயார் பண்ணவே முடியுது, காய வச்சு அரைச்சி. இப்போ நடுவில் வேறு மழை வேறு வந்துட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். அதனால் 1 நாள் 2 நாள் டிலே ஆயிடுது. புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கோங்க. 9345397667 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி, இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. எப்போவுமே தனுசு ராசிக்காரர்களுக்கான பதிவு கொடுக்குறோன்னாவே அங்கே நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். எல்லாருமே உடனே அந்த பதிவை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தேடல் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட தேடல் கொண்ட தனுசு ராசிக்காரர்களை பற்றி நம்ம ஏற்கனவே சில பதிவுகள்லையும் சொல்லியிருக்கோம். ஐயா, தடைகளையும் தாமதத்தையும் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ராசிகளில் இவங்களும் ஒருத்தர். சரிங்களா? அவர்களுக்கு இந்த தீபாவளிக்கு முன்பு இப்போ இருக்கிறது கொஞ்ச நாள் இருக்குது. இந்த சிறிது நாட்களில் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் தீபாவளிக்கு பிறகு இவர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் அதிசார பயிற்சி பெறுவதன் மூலமாக தனுசு ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட நல்லதை பெற இருக்காங்க, எதெல்லாம் நம்ம கவனத்தில் செலுத்தணும், எதிலெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற பல விஷயத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆகியால் கொஞ்ச நேரத்துக்கு ஹெட்செட் போட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பொறுமையாக நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை ஆழமாக உங்கள் ஆழ் மனதில் பதிய வச்சுட்டிங்கனாவே போதும். அதன் மூலமாக உருவாகக்கூடிய அதிர்வலைகள் உங்களுக்கான நல்ல பாதைகளை உருவாக்கி கொடுத்துரும். தனுசு ராசிக்கார நண்பர்களே, குரு பகவான் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் நல்ல அற்புதமான யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது நண்பர்கள் கணவர்களால் நண்பர்கள் கணவன் மனைவி உறவில் மற்றும் பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த கடந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டுங்களா? நண்பர்களால் சில ப்ராப்ளம் வந்திருக்கும், கணவன் மனைவி உறவுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்திருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியே பார்க்க சிரிச்சுட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளே அழுது புலம்பிட்டு இருப்பீங்க. இதையெல்லாம் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரருடைய லைஃப்பில் கடந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ வயதுக்கு ஏற்றவாறு விதவிதமான சில பிரச்சனைகளை பார்த்துருப்பாங்க தனுசு ராசிக்காரர். அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி இப்போ படிக்கிற பசங்களா படிப்பு ரீதியான ஒரு கவனச்சிதறல் ஏற்பட்டிருக்கும். படிப்பில் ஒரு முன்ன மாதிரி ஒரு ரிசல்ட் இல்லைன்ற மாதிரி ஆவரேஜாக இருந்திருக்கும். இதே படித்து முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் வேலையில் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும் சில வேலை, ஆனால் திருப்தி இல்லாத வேலையாக தற்போதைய சூழ்நிலைக்கு அப்படின்னு போகக்கூடிய வேலையாக பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்கள் பதிவுகள் சொல்லும் போதும் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டுகளை அந்த வீடியோக்களில் நம்ம சொல்லிடுவோம். அது அவங்க லைஃபையே டோட்டலாக மாற்றிடும். அப்படி பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு சூழ்நிலை தான் இவங்களை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கும். நீங்கள் நல்லா அந்த ராசிக்காரங்களை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க நினச்ச முடிவுகளை அதிகமாக இவங்களால் செயல்படுத்தவே முடியாது. அவங்க வாழக்கூடிய அந்த சூழ்நிலை தான் இவங்களை கட்டுப்படுத்தி வச்சுருக்கும். இப்போ ஒரு வேலைக்கு ஒரு தொழிலுக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே இவர்களுடைய அந்த எதிர்கால எண்ணங்கள் எல்லாமே வேற ஒரு ஃபீல்டில் கூட இருக்கும். நம்ம இந்த இடத்துல நான் பெரிய ஆளாக வரணும், நான் இந்த விஷயத்த பண்ணணும், இதற்கான நபர் தான் நான். ஆனால் அங்கே போகணும்னு நினச்சா போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா இந்த சூழ்நிலை இவங்களை அப்படியே இழுத்து போட்டு கட்டி போட்டு வச்சுருக்கும்.
இங்கேருந்து நகர்ந்துட்டா அன்றாட தேவைக்கு நம் குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் இது போன்ற பல விஷயங்களுக்கு இடையூறுகள் ஏற்பட்டுவிடும். அதனால் சூழ்நிலை கைதியாக இவங்க வந்து அப்படியே தன்னுடைய லைஃப்பை ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு சம்பளம், ஏதோ ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி நேரத்தையும் காலத்தையும் அப்படியே இதுலேயே இவங்களுக்கு பாதி போயிடுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து பெரும்பாலும் வெளிவரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா நம்ம தான் வெளிவந்தாகணும். நான் இதனால தான் சில பதிவுகளில் சொல்லியிருப்பேன், ஐயா சூழ்நிலைகள் என்றைக்குமே நமக்கு வழிவிடாது பெரும்பாலும். இப்போ நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்க, ஒரு விஷயமா ஒருத்தரை வெளியே பார்க்க போகிறீங்க, உங்கள் லைஃப் ரீதியாக, வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, வருமானம் ரீதியாக ஒருத்தரை பார்க்க போகணுன்னு வைங்க. திடீர்னு ஜோன்னு மழை பெய்யுது, இடி மின்னலோட மழை, வெளியே கூட போக முடியல. சரி கொடையை பிடிச்சிட்டாவது போயிடலாம், பார்த்தா கொடையை பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு மழை, அதை விட பெரிய மழை. சரி டாக்ஸி பிடிச்சிட்டாவது போகலான்னா ஒரு டாக்ஸியும் கிடைக்கல. இப்போ சூழ்நிலை அந்த அந்த தட்பவெட்ப சூழ்நிலை எப்படி நமக்கு வழிவிடாமல் போகுது பார்த்தீங்களா? இது போன்று சூழ்நிலைகள் நம்ம நினச்சவாறு எல்லா நேரத்திலலாம் அமையிறது இல்லை. அப்போ எல்லா நேரத்துலையும் நம்ம நினச்ச மாதிரி அமையிறது இல்லையேன்னு சொல்லி அடுத்தடுத்து வரக்கூடிய இது போன்ற பாதிப்புகளை பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்ட முயற்சி எடுக்காமல் ஒரே இடத்துல இருந்துட்டாலும் பாதிப்பு நமக்கு தான். யார் இதை உடைத்து மேலே வராங்களோ அவங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைகிறாங்க. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பெரும்பாலான இந்த முன்னேற்றத்திற்கான ஃபார்முலாலாம் பார்த்திங்கன்னா, ஐயா உண்மை சொல்லணுன்னா இந்த பதிவை பார்க்குறவங்க ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 10 பேர் தான் முழுமையாக இதற்கான மாற்றத்திற்கான அந்த வைப்ரேஷனை அடைகிறாங்க, நல்ல ஒரு இடத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கான அந்த முயற்சிகளில் இறங்குறாங்க. இது வந்து மனிதனுடைய இயல்பு. இப்போ ஒரு விஷயம் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 வீடியோ பார்க்கலாம் யூடியூப்பில், இன்னும் ஒரு 5 வீடியோ பார்ப்பீங்க. அங்கே வேறு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, அங்கே அவங்களுடைய சில முக்கிய விஷயங்கள், கணிப்புகள், அவங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ எல்லாமே ஒரே இடத்துல உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா எதை ஃபாலோ பண்ணுறது என்னென்னு ஒரு குழப்பம் வந்துடும். சரிங்களா? ஆனால் ஒரு சில பேர் இப்போ நம்ம பதிவுகள் பார்த்துட்டு இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சரி ஓகே இந்த விஷயங்கள் இருக்குது, இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம், அதாவது நடைமுறையில் சாத்தியமானதை பார்ப்போம் அப்படின்னு யோசித்து பார்ப்பாங்க. சரி ஓகே இவர் சொல்கிறது கரெக்டு தான், சொல்லக்கூடிய விஷயங்கள் நடைமுறையில் இப்படி தான் இருக்குது, இதுதான் உண்மை. அப்போ நம்ம இதுபடி நம்ம சில மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் நம்ம லைஃப்பில் அடுத்த கட்ட போக முடியும்னா அதுக்கான முயற்சிகளை கரெக்டாக இறங்கி அதற்கான தேடல்களில் இறங்கிடுவாங்க. அதற்கான நேரத்தையும் காலத்தையும் கண்டிப்பாக எடுத்துக்கும். அந்த நேரத்தையும் காலத்தையும் கடக்கும் பொழுது இவர்கள் நினைத்த இடத்தை அடைவதற்கான அந்த ஒரு வாய்ப்பை கையில் பிடிச்சிருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லாரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை. பலரும் தன்னுடைய சூழ்நிலை காரணமாக அங்கேயும் பாருங்கள் சூழ்நிலை தான் ப்ராப்ளமாக வந்து நிற்கிது. ஆகவே சூழ்நிலைகள் பெரும்பாலும் வழிவிடுவது இல்லை அப்படின்றத ஒரு காரணமாகவே நம்ம முதல்ல பார்க்கக்கூடாது. இதை ஏன் இவ்வளோ தூரம் தெளிவாக விளக்கமாக நான் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன்னா அவங்களுடைய மனசாட்சிக்கே தெரியும். ஏன்னா நல்லா பாருங்கள், ஒரு க்யூவில் நிற்பாங்க, இவங்கன்னு பக்கத்தில் போய் நிற்கிறப்ப அவங்க எங்கேயாவது லஞ்சுக்கு போகிறான், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. இதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட நான் கொஞ்சம் சிரமப்பட்டு தாங்க கையில் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் குரு பகவான் அஷ்டமத்தில் அமர்வதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான். குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. திடீரென ஒரு நண்பர், புதிய நண்பர்களுடைய வருகைகள் இருக்கும். சரிங்களா? புதிய நபர்களுடைய வருகைகள் திடீரென ஒரு நண்பர் உங்களை தேடி வருவதற்கான சில சூழ்நிலை இருக்குது. இல்லைனா போகிற வழியில் பார்ப்பீங்க, வெளியில் எங்கேயாவது மீட் பண்ணுவீங்க. ரொம்ப வருடத்துக்கு பிறகு ஒரு சில நபர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சரிங்களா? அப்போ அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில நல்ல தகவல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதில் பணம் போடணும், இதில் பணம் போடணும், பணம் சார்ந்த விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வராங்கனாவே நீங்கள் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த மற்றவர்களுக்கு வந்து இந்த பணம் சார்ந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, இது போன்ற விஷயங்களில் இந்த நேரம் நீங்கள் இறங்குவது கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் இல்லை, நிறைய கவனங்களே தேவை. சரிங்களா? அதுக்கு நீங்கள் வந்து யாருக்கும் உதவி செய்ய வேண்டாம்னு நான் சொல்லலை. உதவி நீங்கள் செய்யலாம். ஆனால் இது போன்ற உதவிகள் பணம் சார்ந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு போய் நின்னீங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்லி முழுமையாக சொல்ல முடியாது. அதில் சில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சிலருக்கு 8ல் குரு இருக்கும்போது பெரிய வருமானமும் இருக்கும். சரிங்களா? குரு தனஸ்தானத்தை பார்ப்பதால் சிலருக்கு பெரும் பொருள் வரவும் ஏற்படும். ஆனால் சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார விஷயத்தில், அதான் பெரும்பாலும் இந்த பொருளாதார விஷயத்தில் தனுசு ராசிக்காரங்க தடுமாற அந்த சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா இவங்க டோட்டலாக எல்லாருமே புறக்கணிப்பதை இவங்க பார்ப்பாங்க.
அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, இவங்களை தேடி வருவாங்க, இவங்களுக்கான மரியாதை தருவாங்க. ஆனால் என்னைக்கு வந்து தனுசு ராசிக்காரங்க இந்த பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிக்கிறாங்களோ, அப்படியே கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கிறாங்களோ, அன்னைக்கு வந்து சுற்றி உள்ளவர்களுடைய உண்மையான முகங்கள் என்னன்றதை இவங்க ஒவ்வொருத்தராக பார்ப்பாங்க. ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவாங்க எல்லாரும். அதனால் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க இவங்களுடைய லைஃப்பில் யார் நம்மளுக்கு மரியாதை தரா, யார் நம்மளுக்கு மரியாதை தரல, யார் நம்மளை ஏற்றுக்கிறா, யார் நம்மளை வந்து அவங்க மற்றவங்களை நம்மளை வந்து கவனிக்காமல் இருக்காங்க, இதெல்லாம் மைண்டில் போட்டு குழப்பி கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரங்க தான் பயணிக்கக்கூடிய பாதையை விட்டு தவறி வேறு ரூட்டில் பயணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மற்றவர்கள் மீது கவனத்தை செலுத்தவே கூடாது தனுசு ராசிக்காரங்க. இப்போ எப்படி கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி அப்படியே நேராக நமக்கான பாதைகளை நோக்கி மட்டும்தான் இவங்க போயிட்டு இருக்கணும். தனக்கான சிந்தனைகளை நேர் வழியில் தான் இவங்க செலுத்தணும். ஒருவேளை இவங்க கவனச்சிதறலுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னா அங்கே தான் இவர்கள் தடுமாறுவதற்கான ஆரம்ப சூழ்நிலையாகவே இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருமணமானவர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களே திருமணமானவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா கணவன் மனைவிக்குள்ளே இதுக்கு முன்னாடி வந்து சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு சின்ன வாக்குவாதமே பெரிய சண்டையாக மாறும். இதில் நடுவில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு சண்டையை தீர்த்து வைக்கிறேன்னு இன்னும் சண்டையை அதிகப்படுத்தி விட்டுட்டுலாம் போயிருப்பாங்க. சொந்த பந்தங்க, வீட்டில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு சண்டையை சரி பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு இன்னும் சில சண்டைகளை, ஏன்னா வாக்குவாதங்கள் அதிகரிச்சிருக்கும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு திருமணமானவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் குறிப்பாக. ஏன்னா ஒரு பிடிவாத தன்மை பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களிடம் இருக்குது. அது இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது தவறு அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்கணும். ஏன்னா இங்கே எல்லாம் 100% பர்ஃபெக்டான நபர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. மனிதனாய் பிறந்து இருப்பவர்களே அது இயற்கையான ஒரு விஷயம். மனிதன் தவறு செய்வது ஒரு இயற்கை தான், சரிங்களா? தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு இடத்துல தவறுகள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் அதில் தெரிஞ்சே செய்பவர்கள், தெரிஞ்சே சில விஷயங்களை மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்கள்னு சொல்லி பல கேட்டகரி நபர்கள் இருக்காங்க. இப்போ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு சில, ஏன்னா இவங்களுக்கு எப்போவுமே சில சிம்டம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் தான் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியா தவறா என்பது. உங்களுக்கு சரி இல்லை அப்படின்ற சில அறிகுறிகள் தெரியுதுன்னாவே உடனே அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடணும். குறிப்பாக இந்த காலகட்டம் நீங்கள் பழகக்கூடிய நபர்கள், தேவையற்ற நபர்களுடைய வருகைகள் இருக்கும், வருவாங்க, உங்ககிட்ட பேசுவாங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசி நேரத்தை வீணடிப்பாங்க, உங்களிடம் உள்ள கொஞ்சம் பணத்துக்கும் அவங்க பிளான் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக யூகிக்க வேண்டிய ஒரு நேரம், இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். அதனால் பழகக்கூடிய நபர்களிடம் லிமிட்டை தாண்டி பழக வேண்டாம். பெரும்பாலும் பழக்க வழக்கம்னு எடுத்துட்டாவே தனுசு ராசிக்காரங்க அளவோடு இருந்தால் நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்றது தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி நெருங்கிட்டு இருக்கனால தீபாவளி அன்று தனுசு ராசிக்காரங்க மறக்காமல் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்கன்னு இல்லை, பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க, இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை போகிறாங்க, சில பேர் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிறாங்க. அது பல காரணங்கள் இருக்குது. சில பேர் ஃபாரினில் இருப்பாங்க, சில பேர் தூரமாக இருக்கும்பாங்க. அதனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கார நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பாருங்கள், கடைகள்லே கிடைக்கும் உங்களுக்கு குலதெய்வ சொம்புன்னு சொல்லி இருக்கும். அந்த சொம்பு வாங்கி அதில் தண்ணீர் ஊற்றி, அதாவது சுத்தமான தண்ணீர் ஊற்றி வாசனை மலர்கள் போட்டு எப்போவுமே பூஜை அறையில் வச்சுருங்க. நீங்கள் பூஜை பண்ணும்போது வழிபடும் போதெல்லாம் இதையும் இந்த குலதெய்வ சொம்பு உங்கள் குலதெய்வமாக நினச்சி வழிபடுங்க, சரிங்களா? இது வீட்டில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு அதிர்வலைகளையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும், சரிங்களா? அதாவது நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் சொல்லும் பொழுதுமே பார்த்திங்கன்னா வெறும் ராசி பலன்கள் மட்டும் இல்லை, அந்த ராசி பலன்கள், அந்த கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள்லாம் நம்மளை வந்து அடையும் பொழுது நம் மன ரீதியாக எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும், எப்படிப்பட்ட அதிர்வலைகளை நம்ம வெளியிடணும், அது எப்படி பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி திரும்ப நம்மளுக்கு அந்த நல்லதை கொண்டு வந்து சேர்க்குதுன்றது தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான வாழ்க்கை ரகசியங்களாக இருக்குது. அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நல்லதை மட்டுமே பெற்று நல்ல ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க. ஏன்னா இங்கே நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ நிறையா விஷயத்தை தெரிஞ்சுட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, சரிங்களா? நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் தெரிந்து கொண்டு நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கெட்டதாக இருந்தால் அதிலிருந்து ஒதுங்கி கொள்ள வேண்டும். அதுதான் நல்ல சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக மாறுவதற்கான வழிகள். அப்போ இந்த காலகட்டம் ஆரோக்கியம் ரீதியாக, சரிங்களா, ஆரோக்கியம் ரீதியாக மற்றவர்கள்
அது குறிப்பாக அந்த கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது நல்லது இந்த நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் வந்து உணவு சார்ந்து சில ஐடியாலாம் தருவாங்க. இனிமேல் இதை சாப்பிடுங்க அப்படி இருக்கும், இனிமேல் அதை சாப்பிடுங்க இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொந்த பந்தங்கள் நண்பர்கள்னு சொல்லி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சில வழிமுறைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து புகுத்தணும்னு பார்ப்பாங்க. அப்படி சொல்லக்கூடிய வழிமுறைகளை கண்ணை மூடிட்டு இந்த நேரத்தில் உங்கள் உடம்புக்கு ஆகாத பொருட்கள் ஒத்துக்காத பொருட்கள்லாம் இந்த நேரத்தில் சாப்பிட்றாதீங்க. செரிமான ரீதியான ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் ரீதியாக ப்ராப்ளம் வந்துனாவே அப்புறம் உங்களுக்கு தூக்கமின்மை இது போன்ற சில பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் இது எல்லாமே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். அதனால் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உங்கள் உடலுக்கு எது ஒத்துக்குமோ அதை எடுத்துக்கோங்க. நல்ல காய்கறிகள், கீரை வகைகள் எல்லாமே சாப்பிடுங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. வேலைக்கான நேரத்தை மட்டும் கரெக்டாக ஒதுக்கிக்கோங்க. மற்ற நேரங்களில் ஓய்விடுங்க. அதிக நேரம் மொபைல் பார்க்காதீங்க. தேவையற்ற நபர்களுடைய சவகாசங்களை ஒதுக்கிடுங்க. ஏன்னா இந்த காலகட்டம், இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு குரு பகவான் நல்லதையே கொடுத்தாலும் படிப்படியாக நிதானமாக பொறுமையாக தான் தருவார். சரிங்களா? அதனால் பழக்க வழக்கங்களில் கவனம் தேவைன்றனால எந்நேரமும் விழிப்புணர்வோடு இருக்கணும். நீங்கள் உடனே இன்றைக்கி வந்து இது நடக்குதா நாளைக்கே இந்த நல்லது நடந்துரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நிதானம் பொறுமை கண்டிப்பாக தேவை. அதுவும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்ல, நீங்களும் ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்ன சின்ன விஷயத்தை கையில் பிடிக்க கூட நீங்கள் நிதானமாக பொறுமையாக இருந்து தான் ஒவ்வொன்றும் நீங்கள் சாதிச்சுட்ருக்கீங்க. அப்போ அந்த நிதானம் பொறுமை நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும். அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார், இதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு மந்திரமே. அப்போ நீங்கள் எந்தெந்த நபர்கள்லாம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொறுமையுடன், குறிப்பாக அமைதி, எங்கேயுமே அவசரப்பட்டு வாய் திறந்துடாதீங்க. ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் எல்லாத்திட்டையும் சொல்லிடுறது. ஒருத்தர் ஒன்று பேசிட்டாங்கன்னா அவங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களாக ஒரு விஷயத்தை அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே கோவப்பட்டுறது. ஒருத்தரை முழுமையாக புரிஞ்சுக்காமல் அவங்க மேலே சில விஷயங்களை நீங்கள் நினச்சி பேசிடுறது. இப்படிப்பட்ட அவசர வார்த்தைகளோ அவசர முடிவுகளோ உங்களுக்கு என்றைக்குமே நல்லது கொடுக்க போகிறது கிடையாது. ஆகவே அந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு படிப்படியான சில நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த குரு பகவான் பொறுமையாக தான் நல்லதை தருவார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகளில் இருப்பவர்கள் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் முடிஞ்சளவுக்கு முருகன் கோவிலுக்கு சென்று மனதார வழிபடுங்க. முருகனுடைய அருளால் கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரட்டும். முடிஞ்சால் பழனி கோயிலுக்கு போங்க, இல்லைனா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஒரு முறை குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. நல்ல மாற்றத்தை நீங்கள் உணரலாம். சரிங்களா? அப்போ வழிபாடுகள் ரீதியாகவும் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஜோதிட ரீதியாகவும் சரியான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க, சரியான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இந்த பிரபஞ்சம் ரீதியாகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக சக்தி வாய்ந்த தகவல்களையும் நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரங்க, இனிமே நீங்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அல்லது சிறியவர்களாகட்டும் யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் இந்த பதிவை பார்த்து முடித்ததுக்கப்புறம் இனி நீங்கள் வந்து ஒரு குழந்தை மாதிரி. என்னங்க குழந்தை? ஆமாம். எப்படி ஒரு குழந்தை மனசில் எந்த பழைய அதாவது எந்த விஷயங்களுமே இருக்காது, மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு நிகழ்வுகளோ உங்களுக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் ஏமாற்றத்தையும் தந்த சில நபர்களுடைய நினைவுகளோ, ஏன் இந்த விஷயத்தை இப்போ நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, தனுசு ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்தையும் மறக்க மாட்டாங்க. அதுதான் இவங்கள்ட்ட ஒரு ப்ராப்ளமே. ஒரு ப்ளஸ்ஸும் அதுதான், மைனஸும் அதுதான். அவ்வளோ சீக்கிரம் ஒரு நபர்களை மறக்கவும் மாட்டாங்க. அவங்க பண்ணிட்டு போன எந்த விஷயத்தையும் மறக்க மாட்டாங்க. ஆள் மனசில் விதைச்சிருவாங்க. விதைச்சிட்டாங்க அப்படின்னாவே அதை என்றைக்காவது ஒரு நாள் அதற்கான பதிலடியை கொடுத்தே தீருவாங்க. அதனால தான் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களை பொதுவாகவே மனிதர்களையும் மனிதன் ஏமாற்றக்கூடாது. அது குறிப்பாக அந்த தனுசு ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் அதை மறந்துட மாட்டாங்க. யார் வந்து ஏமாத்துனாங்களோ துரோகம் பண்ணாங்களோ, யார் வந்து இவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடியே நல்ல ஒரு எதிர்காலத்தை வாழ்ந்து காட்டு வரைக்குமே இவங்களுக்கு ஒரு ஒரு நிம்மதியான தூக்கமே வராது இவங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப மெனக்கெட்டு தன் முன்னேற்றத்திற்காக போராடக்கூடியவர்களாக தான் இருக்காங்க தனுசு ராசிக்காரங்க. இந்த ஒரு தன்னம்பிக்கையும் வேகமும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் நல்ல நல்ல காட்சிகளாக உங்கள் ஆழ்மனதில் விதைத்து நினைத்து பாருங்கள். மற்றும் சும்மா இருக்கிற, அதாவது எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போல்லாம் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் நீங்கள் அந்த நேரத்தில் இந்த ஃபோன் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, அப்புறம் வேறு யாரையாவது பார்த்து நீங்கள் தேவையில்லாமல் நேரத்தை பேசி நேரத்தை வீணடிக்கிறதெல்லாம் பண்ணாமல் தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்குறவங்க இனிமேல் நான் சொல்கிறத அடுத்து ஒரு இந்த தீபாவளி வரைக்குமாவது ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, அது ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் எங்கேயா இருந்தாலும் சரிங்க, யார் டிஸ்டர்பும் இல்லாமல் ஒரு அமைதியாக உட்காந்து
சரிங்களா? உங்கள் ஆழ் மனசில் நல்ல நல்ல காட்சிகளாக விதையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சரிங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய நியாயமான நல்ல முன்னேற்றத்திற்கான காட்சிகளை நடந்து கொண்டு இருக்குமாறு நினச்சி பாருங்கள். இதை நீங்கள் பண்ணுங்க இனிமே. எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இனி தனுசு ராசிக்காரர்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எங்கே இருந்தீங்கனாலும் ஓய்வு நேரம் கிடைக்குதுன்றப்ப அமைதியாக கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா நல்ல நிகழ்வுகளையும் இனிமே என்ன நடக்கணுமோ முடிஞ்சதை விட்டுருங்க. ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை முடிஞ்சதை பேசி. இனி வரக்கூடிய காலம் இப்போ நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த ஒவ்வொரு நொடியும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த விலைமதிப்பில்லாத சொத்து. இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய பணம், புகழ், நகை, சொத்து, பத்து எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? உண்மையானது என்னென்னா இதுதான். மற்றதெல்லாம் தான் பொய். இதுதான் உண்மையானது. என்னென்னா உங்கள் ஆழ் மனது தான் உண்மையானது. சரிங்களா? அங்கே நல்லதாக விதைங்க, மற்றது தானாக உங்களை தேடி வரும். நல்லவை யாவும் உங்களை வந்து அடையட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.